நான் தோட்டக்கலை உதவி இயக்குனரா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பணிபுரிச்சுட்டு வர்றேன். உங்களுடைய ஸ்டால் வந்து விவசாயிகளுக்கு தென்னை பற்றி அனைத்து விதமான தகவல்களையும் கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. தென்னை மரம் வந்து கண்ணுக்கு தெரிந்த கற்பக விருட்சம் அப்படிங்கிற தலைப்புல நாங்க வந்து அனைத்து பொருட்களையும் அமைந்திருக்கோம். தென்னையில வரக்கூடிய அனைத்து விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் நாங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வந்து விவசாயிகளுடைய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் விதத்துல அனைத்து பொருட்களையும் அமைத்திருக்கோம். அதே போல தென்னையை தாக்கக்கூடிய நோய்கள், பூச்சி இதையும் நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். இதை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதே போல தென்னையில் உள்ள அனைத்து ரகங்களும் இதுல வந்து நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். நெட்டை ரகம், குட்டை ரகம், வெள்ளை வந்து இப்போ தற்சயமா அதிகமான ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து எப்படி கண்ட்ரோல் படுத்தலாம், இயற்கை முறையில எப்படி கண்ட்ரோல் படுத்தலாம் அப்படிங்கிறத தோட்டக்கலைத்துறை மூலமாக நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அனைத்து வகை ஏராளமான விவசாயிகள் வந்து இந்த கடந்த 3 நாட்களாக வந்து பார்த்து அனைவரும் பயன்பெற்று சென்றனர். தென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல தேங்காய் நார் கழிவு அப்படிங்கிறது முன்னாடி ஒரு பெரிய சவாலா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தென்னை நார் கழிவு மூலமா நம்ம வந்து ஏராளமான பயிர்கள் வந்து இதுல பயிரிட்டு வரோம். கொக்கோபித் கல்டிவேஷன், சாயில்லெஸ் கல்டிவேஷன் வந்து இப்போ வந்து நிறைய கிராப்ல வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ காய்கறிகள், அதே போல பழங்கள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி போல, கார்னேஷன், லில்லியம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இந்த கொக்கோபித்துல தான் கல்டிவேட் பண்றோம், மண்ணுல கல்டிவேட் பண்றது இல்ல. இது வந்து இப்ப இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் அதிகப்படியா எக்ஸ்போர்ட் ஆகுது. பொள்ளாச்சி இந்த மாதிரி பகுதிகளில இருந்து தேங்காய் நார் கழிவு வந்து அதாவது லோ ஈசி அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதிகப்படியா இங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இதனால தென்னை விவசாயிகள் வந்து அதிகமாக பயனடைந்து வருகிறார். சமீப காலமா தென்னையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை. சம்மர் கோடை காலத்துல அதிகமான இனப்பெருக்கம் இருக்கிறதுனால இது வந்து தென்னையை தாக்கி மகசூல் இழப்பிற்கு இது வந்து ஒரு பங்கு ஆற்றுகிறது. இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா இயற்கையாவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த பூச்சி மருந்தும் விவசாயிகள் வந்து தெளிக்க வேண்டாம். மழை காலங்களில் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அதே போல நம்ம வந்து விசை தெளிப்பான் மூலமா இதை வந்து அதிகப்படியான நீரை வந்து நம்ம பாய்ச்சி அடிக்கும் போது அது இறகுகளில் படும்போது அது வந்து கண்ட்ரோல் ஆயிருது. அதே போல எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்னு சொல்றோம். எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட்ல வேப்பெண்ணெய் இல்ல அப்படின்னா கிரீஸ் இல்ல அப்படின்னா ஆயில், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயில் வந்து நம்ம தடவி தென்னை சுத்தியோ இல்ல அப்படின்னா ஓரங்கள்லயோ நம்ம வந்து கட்டி வைக்கும் போது எல்லோ கலருக்கு இது அட்ராக்ட் ஆகி இது வந்து அதுல போய் அந்த பூச்சி ஒட்டிக்குது. இது மூலமா இயற்கையாகவே இது வந்து கட்டுப்படுத்தலாம். அதே போல தென்னை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள்ல வண்டுகள்ல ஒரு பாத்தீங்க அப்படின்னா காண்டாமிருக வண்டு. இது வந்து அதிகப்படியான தென்னையை தாக்கி மகசூல் இழப்பிற்கோ இல்லை ஒரு மரத்தோட இழப்பிற்கோ இது வந்து காரணமா இருக்குது. இன கவர்ச்சி பொறிகள் மூலமா இதை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆமணக்கு பின்னாக்கு, அப்புறம் ஈஸ்ட், இதை வந்து தண்ணீர்ல கலந்து நம்ம வந்து மண்பானைகள்ல ஏக்கருக்கு ஒரு 4-5 அங்கங்கே வைக்கும் போது இதை வந்து மனத்துக்கு விழுந்து அந்த வண்டுகள் வந்து இறந்து போகுது. இந்த மெத்தட்ல வந்து காண்டாமிருக வண்டை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.